ஆணையாளரது உரையினை தொடர்ந்து ஸ்ரீலங்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன அவர்கள் பதிலளித்திருந்தார். குறிப்பாக வெளிநாட்டு நீதிபதிகள் உள்ளடக்கிய ஒரு கலப்பு நீதிமன்றத்துக்கு ஸ்ரீலங்கா எக்காரணம் கொண்டும் அனுமதிக்காது என்று அவர் தனது கடுமையான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். You would agree that post-conflict milieu of each country is unique. We can learn from others' experiences. ஆணையாளர் அவர்களே, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கமைய ஒவ்வொரு நாட்டினதும் போருக்கு பின்னரான நிலைமைகள் என்பது மாறுபடுகின்றன. ஒவ்வொரு நாட்டினதும் அனுபவங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனினும் நல்லிணக்கம் தொடர்பிலான எமது செயற்திட்டங்களை எமது உள்ளூர் தேவைகளுக்கு அமையவே நடைமுறைப்படுத்துவோம். காணாமல் போனோர் அலுவலகம் முழுமையாக செயல்படுவதாக தெரிவித்த அமைச்சர் மாரப்பன, நல்லிணக்கம் மற்றும் உண்மைக்கான ஆணைக்குழு ஒன்றை உருவாக்குவது தொடர்பான யோசனையை அமைச்சரவை ஆராய்ந்து வருவதாகவும் கூறினார். பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு அந்த வழக்குகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், சர்வதேச தரங்களுக்கு அமைய அந்த சட்டத்தை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மீண்டும் யுத்தம் ஒன்று வெடிக்காதிருப்பதற்காக நல்லிணக்க நிகழ்ச்சி நிரலை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் ஸ்ரீலங்கா அரசு அர்ப்பணிப்போடு செயல்படுவதாகவும் கூறினார். எவ்வாறாயினும் 2 வருடங்களுக்கு மேலாக வீதியில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள தமிழ் மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைய படையினர் வசமிருக்கும் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ள கோரிக்கையை அமைச்சர் மாரப்பன நிராகரித்தார். படையினர் வசமிருந்த காணிகளில் 92% மேற்பட்ட காணிகள் கடந்த 12ஆம் திகதியாகும் போது விடுவித்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் மாரப்பன, தேசிய பாதுகாப்பிற்காக எஞ்சிய காணிகளை படையினர் தொடர்ந்தும் வைத்திருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்த தகவலை இன்றைய அமர்வில் உரையாற்றும் போது ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிடாத போதிலும் மனித உரிமைகள் பேரவைக்கு சமர்ப்பித்த விரிவான அறிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இது தொடர்பான நிலைப்பாட்டை மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மன்னார் சதோச மனித புதைகுழியைப் போல மேலும் பல மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்திருந்த தகவல்களையும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் நிராகரித்ததோடு தனது எதிர்ப்பையும் பதிவு செய்தார். As for the mass graves in Mannar, referred to in para 23 of the High Commissioner's report, ஆணையாளரின் அறிக்கையில் 23வது பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கமைய மனித புதைக்குழிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளதை கருத்தில் கொள்ளும் போது அந்த மனித எச்சங்கள் ஸ்ரீலங்கா ஐரோப்பிய நாடுகளின் காலனித்துவ ஆட்சியின் கீழிருந்த காலப்பகுதியான 1499ஆம் ஆண்டு முதல் 1719ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளுக்கு உரியது என அமெரிக்காவின் ஆய்வுக்கூடம் ஒன்று நடத்திய ஆய்வுகள் எடுத்துக்காட்டியுள்ளன. எனினும் மேலும் பல மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பாரதூரமான விடயங்கள் தொடர்பில் இப்படியான எதிர்ப்பு கூறல்களை பகிரங்க அறிக்கைகள் மூலம் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்துடன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள ஏனைய முடிவுகள் தொடர்பிலும் சந்தேகங்களை ஏற்படுத்த வழிவகுக்கும். நீதியை நிலைநாட்டுவதற்காக கலப்பு நீதிமன்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிஷெல் பாஷ்லே இம்முறையும் தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருந்தார். ஸ்ரீலங்கா அரசு தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உட்பட ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீதியை நிலைநாட்டுவது தொடர்பில் தொடர்ந்தும் கடைபிடித்து வரும் நிலைப்பாட்டை சர்வதேச சமூகத்தின் மத்தியில் எடுத்துரைத்த திலக் மாரப்பன, இதற்கு அரசியல் சாசனத்தில் அனுமதி இல்லை என்று கூறி மனித உரிமைகள் ஆணையாளரின் கோரிக்கையை நிராகரித்தார். The government of Sri Lanka at the highest political levels has both publicly and in discussions with the present and former high commissioners. ஸ்ரீலங்கா அரசின் உயர்மட்ட அரசியல் தலைமைத்துவம் பகிரங்கமாகவும் தற்போதைய ஆணையாளர் உட்பட முன்னாள் ஆணையாளர்கள் மற்றும் ஏனைய பிரதிநிதிகளுடனான சந்திப்புகளின் போதும் நாட்டின் பிரஜைகளாக இல்லாதவர்கள் தமது நீதிமன்ற கட்டமைப்புடன் தொடர்படுத்துவதை தடுக்கும் வகையில் அரசியல் சாசன ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தடைகள் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பார்லமெண்டத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படும் தீர்மானம் மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பினூடாக மக்களின் ஆணையை பெறாது பிரஜைகளாக இல்லாத நீதிபதிகளை இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நியமிக்க முடியாது என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார். யுத்த குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகளை நடத்துவதற்கான உள்ளூர் நீதிமன்ற கட்டமைப்பிற்கு வெளிநாட்டு நீதிபதிகளை இணைத்துக் கொள்வதாக 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் வழங்கிய வாக்குறுதியையும் நிறைவேற்றாது இருக்க அரசியல் சாசன மற்றும் சட்ட ரீதியாக தடைகள் இருப்பதாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா அரசின் பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் யுத்த குற்றங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தினார்.
யுத்த குற்றங்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுக்கள் மர்சுகி தாருஸ்வன் தலைமையிலான ஐநா குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை நிராகரித்த திலக் மாரப்பன யுத்த குற்றங்களை விசாரிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தயாரில்லை என்ற நிலைப்பாட்டை இம்முறை அமர்வில் பகிரங்கமாக குறிப்பிட்டார். Madam High Commissioner, at a time the world is confronted with increasing acts of terrorism and violent extremism. நாளுக்கு நாள் தீவிரமடையும் பயங்கரவாதம் மற்றும் வன்முறைகளுடன் கூடிய கடும்போக்கு வாதத்துக்கு மத்தியில் நான் கடந்த ஆண்டும் இந்த பேரவையில் தெரிவித்தது போல் ஸ்ரீலங்கா அரச படையினர் பயங்கரவாதிகளாக பல நாடுகளில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு எதிராகவே போர்க்காலத்தில் செயற்பட்டனர். இதனை விடுத்து எந்த ஒரு இனத்துக்கும் எதிராக அவர்கள் போரை முன்னெடுக்கவில்லை. அதேபோல் உறுதியாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் 2015ஆம் ஆண்டு ஐநா அறிக்கையிலோ அல்லது அதற்கு பின்னர் முன்வைக்கப்பட்ட எந்தொரு எழுத்து மூலமான அறிக்கையிலேயோ நபர்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் தொடர்பிலோ மனிதகுலத்துக்கு எதிரான கொடூரங்கள் தொடர்பிலோ நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை. ஸ்ரீலங்கா அரச படையினர் மற்றும் போலீஸ் திணைக்களத்தில் கடமையில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்றுள்ள அதிகாரிகளின் உரிமைகளை பறிக்க நாம் ஒருபோதும் தயாரில்லை. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஜெனீவாவிலிருந்து சுதன்ராஜ்.